ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். திருவோணம் நட்சத்திரம். இந்த பாதங்களிலே பிறந்தவர்கள் குணநலன்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த திருவோண நட்சத்திரம் என்பது மகர ராசியிலே 4 பாதங்களும் உண்டு. இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார். அப்போ இந்த 4 பாதங்களும் ஒரே வீட்டில் இருப்பதால் ஒரே விதமான குணநலன்களோடு இருப்பார்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அப்போது திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சிறந்த அறிவாளி, நான் என்ற கர்வம் இந்த ஜாதகனிடம் உண்டு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிக்கனமானவன், லாபங்களை குறிவைத்து செயல்படுபவனாக இருப்பான். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிறிது எச்சரிக்கை தேவை. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ லாபங்கள், எத்தனையோ செயல் தொழில்கள் இருக்கும் காலகட்டத்தில் எல்லாமே வேணும்னுவான். உலகமே எனக்கே வேணும் அப்படின்ற ஆசை, பேராசை உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் அதிக அக்கறை எடுப்பது சிறப்பு. ஏன்னா ஒன்று கொடுத்து ஒன்று பிடிங்கிறவன் ஆண்டவன். ஆனால் அதை பற்றி இந்த ஜாதகன் சிந்திக்க மாட்டான். துட்டு இருக்குதா, லாபம் இருக்குதா, இதை செஞ்சால் எனக்கு லாபம் வருமா, காசு வருமான்ற முன் யோசனையில் அதிகம் இருப்பான். வாழ்க்கையிலே பணம்தான் பெருசு, இது இருந்தால் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போது உறவுகள் சம்பந்தமான விஷயத்திலே இந்த ஜாதகனிடம் அதிக எச்சரிக்கை இருப்பது சிறப்பு. ஏன்னா எல்லாமே நல்லபடியாக தான் போவோம். லாஸ்ட்டில் கடைசியில் சண்டை வந்துடும். சண்டை வந்துட்டு நீ என்ன நான் என்ன அப்படின்ற ஒரு விதத்தில் இது போய் பல பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிடும். அப்போது உறவுக்கெல்லாம் தொல்லை வந்துடும். அதனால் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் சரி, சேரக்கூடிய சொந்தமும் சரி, அல்லது இவரே ஆனாலும் சரி எச்சரிக்கை வேணும். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஆன்மீகவாதிக்காரர்கள். பக்தி, தெய்வம், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது அன்னதானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பக்தி மார்க்கத்திலே என்னென்ன தொழில்கள், என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ அதிலே நாட்டம் அதிகம் உள்ளவனாக இருப்பான். எதையுமே நம்மை ஆண்டவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவனாக இருப்பான். யார்? இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் இப்படி இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் கருணை இல்லாதவன் போல் செயல்பட்டு விடுவான். எல்லா ஆசையும் இருக்கும், எல்லாமே பண்ணுவான், எல்லாமே செய்வான். சில நேரத்தில் ஈகை குணமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வான். அப்போ மரியாதை என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனை தாக்கிவிடும். அதனால் சில நேரங்களில் இந்த ஜாதகனே உஷாராக இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் தான தர்மங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் கருணை இல்லாதவனாக இருப்பான். ஈகை குணம், கொடுப்பது 1 ரூபா கொடுத்து 2 ரூபாய்க்கு எதிர்பார்ப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகன் எந்த அளவுக்கு பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே செல்கிறானோ அதே போல் உடம்பில் ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயமோ, வலி சம்பந்தப்பட்ட விஷயமோ இவனது வாழ்க்கையிலே கூடவே பிரயாணித்து கொண்டு இருக்கும். அதுவும் பயணிக்கும். கூடவே அந்த வலி சம்பந்தப்பட்ட விஷயம் பயணித்து கொண்டே இருக்கும். இது நீங்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்தோடும் செல்வபலத்தோடும் வாழ்பவனாக இருப்பான். ஆனால் கஞ்சனாக இருப்பான். யாருக்கும் சில நேரங்களில் கொடுப்பான்,
உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வந்தால் அதிலே பிரச்சனை ஏற்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வான். அப்போது கொடுத்ததும் கொடுத்துட்டு கெட்ட பேர் சம்பாதிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் போக வாய்ப்பு உண்டு. நல்ல சுகபோகங்களை அனுபவித்து வாழ்க்கை நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. யார்? இந்த 3ஆம் பாதத்துக்காரங்க. அதே போல் இந்த திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த பண்பாளன், அறிவாளி, திறமைசாலி, பக்தி மார்க்கத்திலே அதிக நாட்டமுடையவன், எப்போதும் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்க மாட்டான், எப்போதும் சிரித்த முகத்தோடேயே காணப்படுவான், அழகிய முகம் கொண்டவன், எவரையும் வசியமாக்கும் தன்மை இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதாவது தன் நிலை அறிந்தவன், செல்வம் அதிகமாக இருக்கும், விவசாய தொழிலிலே ஈடுபட்டு பொன்பொருளோடும் நல்ல செல்வ வளங்களோடும் வாழ்க்கையை நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தனது இச்சையை எதுவுமே குறை வைக்க மாட்டான். எல்லாமே அனுபவித்து வாழ்க்கையை சுகம் பெற வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த முறையிலே இந்த திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வணக்கம்.